அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் செய்வதில்லை. நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு மிக முக்கியமாக தெரிய வேண்டியது, நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் லோ ஆர் ஓப்பன் ஹை கொடுத்துட்டு மார்க்கெட் ஒரு ரேஞ்சாக ஓப்பன்லேயே இது நடக்கக்கூடிய பிரேக் அவுட்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நிறைய ஆய்வு செய்யணும். அது எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, நம்ம மங்கள்யான் நம்ம பார்த்திங்கன்னா மிக குறைந்த செலவில் நம்மளுக்கு நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு நம்ம சேட்டலைட் அனுப்பிச்சோம். அப்போ பார்த்திங்கன்னா செவ்வாய் கிரகத்துக்கும் நமக்கும் பூமிக்கும் உண்டான தொலைவு அருகாமையில், அதாவது ரொம்ப குறைவாக இருக்கும்போது இதை பண்ணதுனால தான் இது இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆச்சு. அப்போ அதுபோல் நம்மளுக்கு எதிரியை நம்ம எளிதாக நம்ம வெற்றி அடையக்கூடிய இடம் தான் நம்மளுக்கு மிக முக்கியம். அப்போ அது எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு பிரேக் அவுட் எளிதாக ஆகிறோமோ அப்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒன் சைடு மார்க்கெட், அதாவது பிரேக் அவுட் ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகாது, சக்ஸஸிவ் பிரேக் அவுட்டாக இருக்கும். அப்போ அது போல் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை, அப்போ எதிராளியோட பலம் என்ன, பலவீனம் என்ன, எதிராளியை நம்ம எளிதாக வீழ்த்த முடியுமா, அப்போ எதிராளிங்கிறமே யார் எதிராளி அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு கேள்வி வரும். நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அவனுடைய எதிராளி புட் ஆப்ஷன். அதே மாதிரி புட் ஆப்ஷன் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் அப்படியே தான் கால் ஆப்ஷன். அப்போது இந்த கால் புட் இதற்குண்டான போட்டியாளர்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அந்த போட்டியாளர்கள் சமபலமாக இருக்கணும். அதாவது ஐடிஎம் எடுத்திங்கன்னா அதே ஐடிஎம் போட்டியாளராக இருக்கணும். நீங்கள் ஐடிஎம்மோட ஒரு ஓடிஎம் புட் ஆப்ஷனோ ஓடிஎம் கால் ஆப்ஷனோ அப்படி நீங்கள் ஒரு போட்டியாளரை எடுத்திங்கன்னா அது சமபல போட்டியாளர் கிடையாது. அதனால் சமபல போட்டியாளர்களை நம்ம இது பண்ணும்போது தான் நம்மளுக்கு அதிலிருந்து ரேஞ்ச் நம்மளுக்கு எளிதாக கிடைக்கும். சந்தை இதற்குள்ளே தான் இருப்பாங்க, இதை தாண்ட மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் எளிமையாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அதனால் இதற்கு முயற்சி செய்யுங்கள். சந்தை பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேரம் 6:54 பிப்ரவரி ஃபியூச்சர் 17,787 வர்த்தகமாயிட்டிருக்கு. அப்போ நம்மளுக்கு நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா 17,780. அப்போது ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங். அப்போது நேற்றைய ஹை நேற்றைய லோவுக்கு உட்பட்டு தான் சந்தை இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறது இதன் மூலம் தென்படுகிறது. அப்போது மார்க்கெட் நேற்று முடிஞ்சதுக்கு 17,721 முடிஞ்சதுக்கு இங்கிருந்து ஹையை பிரேக் பண்ணணுன்னா கிட்டத்தட்ட 90 பாயிண்ட்ஸ் ட்ராவல்டு பண்ணணும். இங்கிருந்து லோவை போய் பிரேக் பண்ணணுன்னாலும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு 70 பாயிண்ட்ஸ் ட்ராவல் பண்ணணும். அப்போது மார்க்கெட் ஒரு 90 பாயிண்ட் அல்லது 70 பாயிண்ட், அதாவது +90 அல்லது -70 இந்த மாதிரி இடத்துக்குள்ளே போய் தான் பிரேக் அவுட் அப்படிங்கிற இடத்துக்குள்ளேயே போக முடியும். அப்போ இந்த பிரேக் அவுட் ஆகிற இடத்துல இருக்கிற கால் புட்டோட பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறது அறிந்து வியாபாரம் செய்ய முற்படுங்க. அப்போ தான் அதனுடைய பிரேக் அவுட்ஸ் நம்மளுக்கு தெரியும். இங்கே நேற்றைய அட்டவணைப்படி நம்மளுக்கு போட்டியாளர் அப்படின்னா 17,700 புட் ஆப்ஷன், போட்டியாளர் 17,800 கால் ஆப்ஷன். இவங்களுடைய நடுநிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 17,750. இப்போ ஒரு கயிறு இழுக்கும் போட்டியாக நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா இந்த கயிறு இழுக்கும் போட்டியோட நடுநிலை 17,750. அப்போ 17,800 கால் 17,750க்கு கீழே மார்க்கெட் வருது அப்படின்னா அவங்களோட பலத்தை இழக்கிறாங்க அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அல்லது 17,700 புட் 17,750க்கு மேலே மார்க்கெட் போகுதுன்னா அவங்களோட பலத்தை இழக்கிறாங்கன்னு கூட எடுத்துக்கலாம். இதுலேயும் பல விஷயங்கள் இருக்குது. நான் சும்மா ஒரு தொடக்க புள்ளியாக கொடுத்துருக்குறேன். இந்த பாயிண்ட் ஒரு தொடக்க புள்ளியாக கொடுத்துருக்கேன். நான் சொன்னது 1% கூட கிடையாது. இதை வச்சு நீங்கள் அப்படியே ஆய்வு செய்ய 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 நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்குது. பல விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் ஸ்பீடு இருக்குது, டைம் வேல்யூ இருக்குது. ஏன்னா இந்த போட்டியை நீங்கள் ஒரு குழந்தைக்கும் ஒரு பெற்றோருக்கும் உண்டான போட்டியாக நினச்சிங்கன்னா பெற்றோர்கள் ஒரு செல்லமாக அது குழந்தைய ஒரு மகிழ்ச்சிக்காக ஒரு தோல்வியை ஒத்துக்குவாங்க.
அப்போ அதுபோல் இங்கே இருக்கிற ஸ்ட்ரைக்ஸ் வந்து அந்த மாதிரி சூழ்நிலையாக ஒரு டைம் சில டைம் ரியாக்ட் பண்ணும். அப்போ ஒருத்தர்கிட்ட டைம் வேல்யூ இருக்கும், ஒருத்தர்கிட்ட டைம் வேல்யூ இருக்காது. அப்போ டைம் வேல்யூ இருக்கிறவர் இறங்கினாலும் கூட டைம் வேல்யூ இல்லாதவர் ரொம்ப தூரம் அவர் இழுத்துட்டு போக முடியாது. சடனாக ஒரு கிக் கொடுத்தாங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. அதுபோல் இது வந்து பல விஷயமா இருக்குது. அதனால மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி அங்கே என்னென்ன நடக்குது, முதல்ல இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாமா செல் பண்ணலாமானாலும் யோசிக்கக்கூடாது. இந்த இடத்துல என்ன ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு 3 மாதம் 6 மாதம் அப்சர்வ் பண்ணிங்கன்னா எளிமையாக கற்றுக்கலாம். 3 மாதம் 6 மாதம் எங்களால் அமர்ந்து இதை செய்ய முடியாதுன்னா உங்களுக்கு எதை தெரிகிறதோ அதை செய்து கொள்ளலாம். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி, சந்தையில் ஆர்வமும் மிகைப்படுத்தின மதிப்பும் சேர்ந்தது தான் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்க சந்தையில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நியூஸ் இருக்குது அப்படிங்கிறத மறைமுகமாக நம்ம எடுத்துக்கலாம். நிஃப்டிக்கு வந்து குறிகளை 17,635 டு 17,801, வைட் ரேஞ்ச் 17,534 டு 17,866. இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு வர்த்தகத்தின் அடிப்படையில் நான் கால் ஆப்ஷன்ஸோட ஸ்ட்ரைக் ப்ரைஸை நான் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் க்ளோசிங் ப்ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு காலுக்கும் இதை மாதிரி ஆட் பண்ணி வரும்போது ரெசிஸ்டன்ஸாக வரும். அதில் எது ரெசிஸ்டன்ஸ் 1 ரெசிஸ்டன்ஸ் 2ன்னு தேர்ந்தெடுக்கிறது உங்களுடைய இதுக்கு தேர்ந்தெடுத்துக்கோங்க. நான் ஸ்ட்ராங்கலோட அடிப்படையில் நான் எடுத்திருக்கிறேன். நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம், அது சரிதான். அதே மாதிரி புட் ஆப்ஷன்ஸோட ஸ்ட்ரைக்கோட அதனுடைய எல்டிபி ப்ரைஸை நான் மைனஸ் பண்ணியிருக்கேன். அதாவது மார்க்கெட் முடிஞ்சப்போ க்ளோசிங்கில் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் உடனே வராது. அதனால நான் மார்க்கெட்டில் நான் வந்து டேட்டாஸ் எடுக்கும்போது எனக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் இருக்காருங்காட்டி நான் ட்ரேடிங் ப்ரைஸையே லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸையே நான் கணக்கீட்டுக்கு எடுத்துக்கொள்கிறேன். இதனோட ரெசிஸ்டன்ஸ் 17,768, 17,801, 17,852, வைட் ரேஞ்ச் 17,680, 17,635, 17,567. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்று முடிவுற்ற வேலையிலிருந்து நம்மளுக்கு ஹை அப்படிங்கிறது பிரேக் அவுட் பண்ணுறக்கு ஒரு 140 புள்ளிகள், நம்மளுக்கு லோவை போய் பிரேக் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 400 புள்ளிகள். அப்போ இதன் அடிப்படையில் அப்போ +140 -400 அப்படிங்கிற இடத்துல தான் பிரேக் அவுட் கிடைக்க போகுது. ஸோ அதற்கு தகுந்த மாதிரி பாருங்கள். அப்போ இது எதை அடிப்படையிலும் நம்ம ஓப்பனை பேஸ் பண்ணி ஓப்பன் டு ஹை லோ, அப்போ ஓப்பன் லோ வரணும், ஓப்பன் ஹை வரணும்னா எதிராளி ஆப்பனண்ட் அந்த இடத்துல ரொம்ப வீக்காக இருப்பாங்கன்னு அர்த்தம். அப்போ ஆப்பனண்ட் வீக்காக இருக்கிற இடத்த நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்திற்கு சென்றால் மட்டும்தான் ஒருமுக பயணத்துக்குள்ளே நம்ம செல்ல முடியும். ஃபியூச்சர்ஸ் வந்து ஒரு 150 பாயிண்ட் பிரீமியத்தில் இருக்காங்க. இங்கே எதிராளி அங்கே வந்து ஸ்ட்ராங்கல், நிஃப்டியில் வந்து ஸ்ட்ராங்கல் இருந்தது. அப்போ அதனுடைய நடுநிலை பார்த்தோம். இவங்க என்ன பண்ணுறாங்க, இருக்கிற இடமே ஏன்னா 41,500 கால் புட்டே நம்மளுக்கு போட்டியாளருங்கும் போது இந்த இடத்துல இருந்தே இவர்களே தான், இவர்கள் இருவரில் யார் பலவீனமோ அதை பார்க்கணும். அது 41,500 பார்த்து தான் இருக்கும். இதனுடைய குறுகிய எல்லைனா 41,230 டு 41,793, வைட் ரேஞ்ச் 40,937 டு 42,063. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 41,634, 41,793, 42,094. சப்போர்ட் லெவல் 41,435, 41,230, 40,895 இருக்கும். இவ்வாறு நம்ம வந்து ஆப்ஷனை எப்படி அடிப்படையாக பார்க்கணும் அப்படிங்கிற கட்டண பயிற்சி பிப்ரவரி 12ஆம் தேதி துவங்குது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இது பயிற்சிக்கான வீடியோ, எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.